வெல்கம் டு பிரதீப் 41. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சுதாகங்காரோட டைரக்ஷன்ல எஸ்கே அண்ட் ஸ்ரீலீலா, அதர்வா, ஜெயம் ரவி இல்ல மோகன் ரவி, அவன் இன்னும் திருந்தல மாமா. இவங்க நடிச்ச பராசக்தி அந்த படத்தோட டைட்டில் ட்ரீசர் தான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பராசக்தி இந்த ட்ரீசரில் ஓப்பனிங்கில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அழகாக எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் சைடில் தான் காட்டினாங்க. ஓப்பனிங்கில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ரூம்னு நினைக்கிறேன். அந்த ரூமுக்குள்ளே போய் அந்த காலத்தில் பச்சையப்பன் காலேஜில் வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட் மாதிரி தான் காட்டுறாங்க. ஏன்னா ஓப்பனிங் ஷாட்டில் காட்டும்போது அந்த பச்சையப்பன் காலேஜுங்கிறது இன்டூ பண்ணி தான் காட்டியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே வந்து உள்ளே போய் பழைய காலத்து அந்த எஃப்எம் அந்த பாட்டு கேட்குற ரேடியோ இருக்கும். அதில் வந்து அந்த கேஸ்ட்டை போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு எம்ஜிஆர் சாங் வருது. அந்த எம்ஜிஆர் சாங் கேட்கும்போது அப்படியே நம்மளே அந்த சீன் சீக்வன்ஸ்ல உள்ள எட்டு போகிறாங்க. கலர் ரீடிங்லாம் பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன்ஸ் ஃபிலிமாக தான் இருக்கும்னு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி 80s நடந்த ஒரு கான்செப்டாக தான் வருது. இதை பார்க்கும்போது என்னன்னா ஜெயம் ரவி அவன் இன்னும் திருந்தல மாமா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்கேக்கு வில்லனாக வராரு. இது வந்து எஸ்கே வந்து காலேஜுக்குள்ள ஒரு காலேஜ் பாயை சுற்றிட்டு இருக்காரு. ஏன்னா மாடி மாலையர் நின்று ஒரு வசனம் சொல்கிறாரு. உண்மையாக டக்கராக இருக்குது அந்த வசனம். எஸ்கேக்கு செம்மையாக இருக்குது. அமரனுக்கு அப்புறம் இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காருன்னா ஒரு நீட்டான ஒரு டைட்டில் ட்ரீசர்ல பார்க்கும்போது அவர் நல்ல ஒரு கதையை சூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. பார்க்கும்போது நல்லா இருக்கு. அதே மாதிரி இதில் அதோட வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் மாஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் எப்படி உள்ள மாஸ்டர் மகேந்திரன் எப்படி உள்ள வந்திருப்பார், அதே மாதிரி தான் இதில் வந்து அதோட ஒரு சப்போர்ட் ரோல் மாதிரி பண்ணுறாரு. சோழி முடிச்சு ஸ்ரீலீலா வந்து அதுராவோட லவர் மாதிரி இதில் காட்டுறாங்க. ஆனால் ஸ்ரீலீலா பேசுகிற லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் எப்படி பேசுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. அதில் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எஸ்கே வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு படமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு இது காட்டுவாங்க, போர்டு அதில் காட்டுவாங்க. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, யாரா நீ சவுத்தில் ஸ்டூடெண்ட் ஃபார் டோன்ட் டச் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதாவது டோன்ட் டச் அந்த அந்த இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திறக்கணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதே அந்த ட்ரீசர் டைட்டில் ட்ரீசர் வந்து முடியிற கண்டிஷனில் பார்க்கும்போது அந்த அடித்து விட்டு ஃபஸ்ட்டுக்கு அதை அடிச்சு விட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டு டோன்ட் டச், அதாவது வந்து மாணவர்களை தொடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஏதாவது சொல்லியிருப்பாங்க. பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜுக்கும் நடக்கிற பிரச்சனை. ஸோ இதில் வந்து ஜெயம் ரவி வந்து ஒரு வில்லன் மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஏன்னா எஸ்கே தான் வந்து அவர் டார்கெட் பண்ணி சுடுற மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க.